பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணித்தவர்களுக்காக காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கான தங்குமிடம் காண்பிக்கப்படுகிறது. சுவனவாசிகளானால் சுவனத்தையும் நரகவாசிகளானால் நரகத்தையும் காட்டி, இதுதான் உங்கள் தங்குமிடம் என கூறப்படும். மறுமை நாள் வரை இது நடைபெறும் என கூறினார்கள். இது புகாரியில் 1379வது ஹதீஸ். பாருங்க, கப்ராளிகளுக்கு காலையிலும் மாலையிலும் தங்களுடைய தங்குமிடம் காட்டும் பொழுது அவங்க சொர்க்கவாசியாக இருந்தால் நம்ம விரைவாக நம்மளுக்கு மறுமை நாள் ஏற்படணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. இதே நரகவாசியாக இருந்தால் அவங்க எவ்வளோ கவலைப்படுவாங்க. இந்த உலகத்தில் வீணாக கழிச்ச அந்த நேரத்தை நினச்சி ரொம்ப கவலைப்படுவாங்க. அதிகம் நல்ல அமல்கள் செய்து அதிகமாக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அதிகமாக ஸலவாத்தும் திக்ர்களிலும் நம்ம ஈடுபட்டு நம்முடைய தனிமையான அந்த கபருடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.